Hi viewers, very warm welcome to the world of education. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி மேட்ப்ளாட்லிப்னா என்னன்னு சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எதனாலும் உங்களோட ஃபீஸிபிலிட்டி பொறுத்து தான். ஓகே, ஸோ இப்போ மேட்ப்ளாட்லிப்னா என்ன அப்படின்னா இது ஒரு லைப்ரரி. இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு அண்ட் சார்ட்ஸை பிளாட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற இந்த லைப்ரரி என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த மேட்ப்ளாட்லிப்ன்ற இந்த லைப்ரரி மட்டும்தான் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல் தேவை. ஸோ அது என்ன அப்படின்னா பைப்ளாட் அப்படின்றது. இந்த பைப்ளாட் அப்படின்ற ஃபைலுக்குள்ளே கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் வந்துட்டு சிம்பிளாக பிஎல்டி அப்படின்னு அலியாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாஸ் தேவை. ஓகே, ஸோ டேட்டா என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை தான் என்ன பண்ணணும், கிராஃபை பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அனலைஸ் பண்ண போகிற டேட்டா என்ன, பாப்புலேஷன் இயர் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ பாப்புலேஷன் இயர் பேஸ் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ இயர் கொடுத்துட்டு 2000 கொடுக்குறேன். அதாவது நிறைய இயர்ஸில் எந்தெந்த இயர்ஸில் எவ்வளோ பாப்புலேஷன் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010, அடுத்து பார்த்தீங்கன்னா 2015 கொடுக்கலாம். ஸோ ஒரே ஃப்ளோவில் இருக்கட்டும், 5 இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2000, உங்களுக்கே தெரியும் 2020. ஸோ இது வரைக்கும் 4 5 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 6 போதும். ஓகே, ஸோ 2025 கொடுக்கும். ஓகே, 2 இங்கே இருக்குது. ஓகே, 2. ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இயர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷன். இங்கே வந்துட்டு நான் இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்தியா பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன அப்படின்னா இது ஒரு லிஸ்ட்டு தான். இதுக்குள்ளே தான் நான் வந்துட்டு கரஸ்பாண்டிங் இயர்ஸுக்கு தேவையான பாப்புலேஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன். ஸோ 1.05 crore இதெல்லாமே க்ரோஸ். ஓகே, 1.05 crores. தென் அதுக்கு பக்கத்தும் பார்த்தீங்கன்னா 1.14 crores. அதுக்கடுத்து வந்துட்டு 1.23. தென் பார்த்தீங்க அப்படின்னா சாரி 1023 இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.31. ஓகே, 1.31 crores அண்ட் 1.38. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் ரேண்டமாக போடனாலும் போடலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரேண்டமாக போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் வரும். பட் இது என்ன அப்படின்னா நீங்களாவே வந்துட்டு இப்போ நெட்டில் வந்துட்டு இந்தந்த இயர்ஸில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது அப்படி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து கூட போட்டுக்கோங்க, அது வந்துட்டு பெட்டர். ஓகே, ஸோ அப்படி கூட போட முடியும். ஓகே, ஸோ என்னென்ன இயரில் எவ்வளோ இருந்தது அந்த டேட்டா வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த டேட்டாவை அப்படியே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிடுங்க இதில், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 2 கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, இயருக்கு பேஸ் பண்ணி இந்தியாவோட பாப்புலேஷன் ஒரு கிராஃபு அண்ட் வந்துட்டு வேர்ல்டோட பாப்புலேஷனுக்கு ஒரு கிராஃபு, ரெண்டுமே வந்துட்டு ஒரே விண்டோவில் இருக்க போகுது. ஸோ ஓகே, ஸோ விண்டோன்றது ஒன்றும் இல்லை, கிராஃபை பிளாட் பண்ணுற ஒரு ஏரியா. ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ வேர்ல்டோட பாப்புலேஷனை வந்துட்டு இதில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வேர்ல்டோட பாப்புலேஷன்லாம் ரொம்பவே அதிகம். ஓகே, 6.1, 6.5 நெக்ஸ்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், இன்டர்நெட்லேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வேல்யூஸ் ஓரளவு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு ரேண்டமாக போட வேண்டாம். போடனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம லேர்னிங் பர்பஸ் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ரேண்டமாக போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போது வேர்ல்டு பாப்புலேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு விண்டோ க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக விண்டோ அப்படின்னா அந்த விண்டோவில் தான் வந்துட்டு எனக்கு தேவையான சார்ட்ஸை வந்து பிளாட் பண்ண முடியும். ஸோ இங்கே pld.figureof கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இது தான் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு இதை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ இதை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வந்துட்டு ரன் ஆகி முடியலை. ஓகே, ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, விண்டோ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் நமக்கு நீங்கள் கேட்கலாம் இதை பார்க்குறப்போ என்ன எதுவுமே தெரியலையே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரன் ஆச்சு, அவ்வளோதான் போயிடுச்சு, ரன் ஆச்சு, ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ அதாவது வந்துட்டு விண்டோ இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் விண்டோ வரணும் இல்லையா, ஏன் வரல அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு வராது விண்டோ. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஃபிகர் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா
கண்டினியூஸாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்துட்டு மறுபடியும் ரன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த விண்டோ வந்து கண்டினியூஸாக தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது கீழே pld.show offனு கொடுத்துக்கிறேன். ஓகே, pld.show off அப்படின்னு. ஓகே, ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்ன நடக்குன்னு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ pld.show off என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட பர்பஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா விண்டோ, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு வந்து ஒரு எம்டி விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி தெரியாத காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபிகர் ஆஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அது வந்துட்டு ஒரு தடவை கால் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டோ வந்துட்டு போயிடுச்சு. அது வந்துட்டு போன டைம் மில்லி செகண்ட் டைமில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு தெரியல. இப்போ வந்துட்டு pl.show கொடுத்தேன் இல்லையா, இப்போ வந்துட்டு இந்த ஷோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஷோ ஆஃப் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ விண்டோ வந்துட்டு கண்டினியூஸாக தெரியும். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, இப்போ வந்துட்டு ரிமைனிங் ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்தியாவோட பாப்புலேஷனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், கிராஃபை பிளாட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக pld.plot ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிளாட் அப்படின்றது கிராஃபை பிளாட் பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம டேட்டா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா டேட்டா பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ண முடியும். ஸோ இயர்ஸு தென் இந்தியா பாப்புலேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நான் கொடுக்குற டேட்டா. ஸோ அண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இன்னொன்று கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா மார்க்கர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மார்க்கர் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பைத்தானில் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஓன்னு கொடுத்து இது என்ன அப்படின்னா இந்த இந்தியாவோட பாப்புலேஷன் அண்ட் இயர்ஸுக்கு கிராஃப் போடும்போது எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கண்டிப்பாக ஒரு சில வேல்யூஸ் இருக்கும். எக்ஸில் கரஸ்பாண்டிங் வேல்யூக்கு ஒய்க்கில் கரஸ்பாண்டிங் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓன்ற சிம்பிளால் குறிக்கணும் அப்படின்றது இதோட மீனிங். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு முடியல. தென் இதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து லேபிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த லேபிள் எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஸோ இது லேபிள்னு கொடுத்துட்டு இந்தியா பாப்புலேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்தியா பாப்புலேஷன். ஸோ இந்தியா பாப்புலேஷன் ஆஃப் அண்ட் இங்கே பில்லியன்னு கொடுக்குறேன். ஓகே, சாரி. ஓகே, ஸோ இது எதுக்கா அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஷார்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட்டிங். ஓகே, இது போயிட்டு ஹெட்டிங் மாதிரி அங்கே போய் நிற்கும். ஓகே, ஹெட்டிங் மாதிரி காட்டும். ஸோ அந்த ஹெட்டிங் மாதிரி இல்லை, ஹெட்டிங்கே தான். ஓகே, ஸோ ஹெட்டிங் வந்து ஜஸ்ட் காட்டும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. ஓகே, பட் இது வரைக்கும் நம்ம பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் தெரியுது இல்லையா? ஸோ கிராஃப் தெரியுது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா நம்ம என்ன வந்துட்டு லிஸ்ட்டில் கொடுத்தோமோ ஸோ இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷனை பாருங்கள் 1.05 1.14. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன 1.05 அண்ட் 1.4 சம்திங்கில் நிப்பாட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன டேட்டா கொடுத்தோமோ அந்த டேட்டாவுக்கு தான் வந்து கிராஃபை பிளாட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நம்ம கொடுத்த இயர் தான் 2025 தாண்டலை, 2000க்கு குறையல. ஓகே, ஸோ நம்ம கொடுத்த டேட்டாவுக்கு கிராஃப் பிளாட் பண்ணிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் எந்த ஒரு நேமுமே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எந்த ஒரு நேமும் கொடுக்கல, அதுதான் வந்துட்டு காரணம். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இதோட ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ் அண்ட் ஒயில் நேம் மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வேறு இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டு கிராஃபுக்குமே வந்துட்டு காமனாகவே கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துடலாம். சேம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே பேராமீட்டர் சேம், இயர் பாப்புலேஷன். ஓகே, ஸோ பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷனுக்கும் வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படின்றத கவனிங்க. ஓகே, ஸோ இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வேர்ல்டோட பாப்புலேஷனோட அந்த டேட்டா உள்ள இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஓகே, இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம், அந்த இருக்குது. ஓகே, ஸோ கமா கொடுத்துட்டு மார்க்கர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் எதுக்காக மார்க்கர் தான், ஸோ அந்த ஓ அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான். இது நீங்கள் வேணும்னா கொடுங்க, இல்லை கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? தென் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு லேபிள் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த லேபிள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபோட லைன் என்ன கலரோ அந்த கரஸ்பாண்டிங் லைனை கொடுத்துட்டு அது வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்றத என்ன பண்ணும், டிக்டேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டோட பாப்புலேஷனுக்கும் லேபிள் தேவை. ஸோ அதனால தான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வேர்ல்டோட பாப்புலேஷனில் நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற நேமை கொடுத்துக்கோங்க, பட் ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துக்கோங்க.
ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் ஆஃப் இதையும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, பில்லியனில் கொடுக்க போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ நம்மளோட ப்ராசஸ் வந்துட்டு இது முடிஞ்சது. ஓகே, ஸோ இதுக்கும் வந்துட்டு இது லேபிள்லாம் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ்எக்ஸ் ஒய்எஸ்க்கு நான் வந்து நேம் மட்டும் வச்சாலே போதும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லேபிள் ஆஃப் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ் லேபிளில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, இயர்னு கொடுக்குறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஜஸ்ட் பேர் மட்டும் வச்சிரும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கிராஃபு, தென் ஒரே கிராஃப் தான், தென் வந்துட்டு வேறு வேறு இது லைன் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கிராஃபோட வேல்யூ நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஆனால் ஒரே விண்டோவில் கொடுத்தோம் அப்படின்றனால ஒரே கிராஃப் தான், ரெண்டு வேல்யூ இன்டெகிரேட் பண்ணி தனித்தனியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா பிளாட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கிராஃப் தான், பட் ஆனால் ரெண்டு தனித்தனி லைன்ஸில் பிளாட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் கோடை கொடுக்கலாம். ஓகே, இதில் கவனிச்சது இருந்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கும், ஒய்யோட வேல்யூ வந்திருக்காது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வேல்யூ நம்ம இன்னும் கொடுக்கல. ஓகே, ஸோ அதை வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ ஒய் வேல்யூக்கு வந்துட்டு ஜஸ்ட் பாப்புலேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பாப்புலேஷன்ஸை பில்லியன்ஸில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதிகமான பாப்புலேஷன் அப்படின்னால பில்லியன்ஸ். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட விட்டுருங்க. ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகேவா, பட் கோடில் வந்துட்டு இருக்கக்கூடாது மிஸ்டேக்ஸ். ஓகே, இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. தென் வந்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பிஎல்டி டாட் டைட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட கிராஃபுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு டைட்டில் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த கீவேர்டுக்குள்ளே நான் கொடுக்க போகிற டைட்டிலில் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பாப்புலேஷன் க்ரோத் கம்பேரிசன் அப்படி. ஏன் அப்படின்னா, ஸோ ரெண்டு கண்ட்ரி இல்லை, வேர்ல்டோட இதே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவோட தென் வேர்ல்டோட இதை வந்துட்டு கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ஓகே, ஸோ கம்பேரிசன் ஷோ ஆக்சுவலாக இதில் ஒன்று போட்டுட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இட்ஸ் ஓகே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா, பட் இந்த ஐ தான் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்டி டாட் லெஜெண்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த லெஜெண்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெஜெண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்துட்டு நம்மளோட கிராஃபில் எந்தெந்த கர்வ்ஸ் வந்துட்டு என்னென்ன பேராமீட்டர்ஸை டிக்டேட் பண்ணுது இது வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா லெஜெண்டை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டு தான் வந்துட்டு ஒரு செக்ஷன் தான் வந்துட்டு இந்த லெஜெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்டி டாட் கிரிட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிரிட்டில் கொடுத்துட்டு ஸோ கிரிட் ஆஃப். ஸோ இந்த கிரிட் ஆஃப்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கிரிட்டு ஷேப்பை வந்துட்டு அந்த கிராஃபில் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணுறது தான். ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு ப்ளூ கலர் லைன் போட்டு இந்தியா பாப்புலேஷன், ஆரஞ்சு கலர் லைன் போட்டு வேர்ல்டு பாப்புலேஷன் பில்லியன் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து லெஜெண்ட் நான் சொன்னது. அதே மாதிரி இங்கே ரெக்டாங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு கிரிட்டு. ஸோ அதில் இருந்தது இல்லையா. தென் நம்ம கொடுத்த இயர், பாப்புலேஷன் எல்லாமே வந்திருக்கு, நம்ம கொடுத்த ஹெட்டிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் அவுட்புட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.